ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து மாஸ்க் சைடு இருந்தால் பார்க்க போகிறோம். வீட்டிலையே வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி இது டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஹாஃபாக இருக்குது. இது இன்னும் ஓப்பன் பண்ணலாம், பட் நான் ஹாஃப்லேயே வச்சு பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொன்று இதையும் வந்து அது மேலே வச்சு பண்ணலாம். இப்போ நல்லா நீட்டாக இது பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம ஃபேன்னா சின்ன வயசில் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து மடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீட்டாக பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் மடித்து எடுத்துட்டேன். மடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் நம்ம வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடித்து முடிச்சாச்சு. அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட காதில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி லப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து இழுக்கும் போது பிஞ்சிரும் பேப்பர். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு. இதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதை மடித்து பின் பண்ணிடணும். இப்போது இந்த சைடையும் நம்ம வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படி விரித்து அப்படியே நம்ம ஃபேஸில் வச்சு மாட்டிட்டா நம்ம வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். இது எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றத நான் செஞ்சு காமிப்பேன், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதை. இப்போ இதை நம்ம வந்து மடித்து கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வெறும் ஒரே ஒரு பேப்பரை வச்சு பண்ணேன். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதை நான் போட்டு நம்மளோட அந்த வேர்வை அப்படின்னு பயங்கரமாக படுது. ஸோ ரொம்பவும் தின்னாக இருக்கனால நான் 2 ஷீட் வச்சு பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 2 ஷீட் வச்சு கொஞ்சம் பெருகேஸாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னோடய அந்த 2 இது வச்சு பண்ணேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மறைஞ்சது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மறைகிற மாதிரி, அதனால் ஃபுல்லாகவே விரிச்சாச்சு அந்த டிஷ்யூ பேப்பரை. இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சிட்டு நல்லா நீட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரியே நம்ம வந்து ஃபேனுக்கு சின்ன வயசில் மடிக்கிற மாதிரியே மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாஸ்க்கும் நம்ம மெடிக்கலில் வாங்கி போடுற அந்த மாஸ்க்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரெண்டுமே வந்து ஓரளவு டிஷ்யூ மாதிரி தான் இருக்கும். அதுவுமே அந்த மாஸ்க்கை நம்ம வந்து வெறும் 30 நிமிஷம் மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட நம்மளோட மூச்சில் அது வந்து மாய்ஸ்சரைசர் ஆகி வேறு வைரஸ்னால் வந்து நம்ம மூக்கில் வந்து அந்த மாஸ்கில் வந்து படுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அது வெளியில் நம்ம மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளேனா பயங்கரமாக போகும். இதை வந்து LMES அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட வீடியோ லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இந்த மாஸ்க் போடுறனால நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாமா அப்படின்றத சொல்லுவாங்க. அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதையுமே நான் வந்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்து இந்த கார்னரில் அடிச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதோட அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னுமே பெருசாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த 1 லேயர் மாஸ்க்கு இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்றனால நான் 2 லேயர் வச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணேன். அதுதான் இந்த மாஸ்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதோட அந்த அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம இப்போ பண்ண அதோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 3rd மாஸ்க்கு தான். இப்போ இந்த ஃபஸ்ட் லேயர் மாஸ்க்கை நான் போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ தின்னாக இருக்குது, எப்படி வேர்வைனா என் மேலே ஒட்டுதுன்னு பாருங்கள். நான் ஏன்னா வெயிலில் நின்று தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு தின்னாக இருக்குது. வேர்வையும் பயங்கரமாக அதில் வந்து இந்த தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து படுது.
கார்னர்ஸ்னால் நல்லாவே ஸ்டிஃபாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. பார்த்திங்கன்னா கிளியை வேறு செஞ்சிருச்சு. தென் இப்போ வந்து நம்ம 2வது மாஸ்க் செஞ்சோன்னா 2 லேயர் வச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக, அதை இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. செகண்ட் மாஸ்க் இதில் வந்து அந்தளவுக்கு வேர்வை வந்து வரல. சைட்லேயுமே நல்லா வந்து ஃபுல்லாமே நல்லா ஒரு க்ரிப்பாக தான் இருக்குது. இந்த கீழே எனக்கு ஓப்பனாக இருந்தாலுமே இந்த நாடி பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ஒட்டி க்ரிப்பாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து 3rd மாஸ்க்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 3rd மாஸ்க் போட்டிருக்கேன். இது இன்னுமே வந்து கொஞ்சம் நிறையா இது மாதிரி ஸ்பேஸ் வச்சுருக்கு. அது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு நல்லாவே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. உண்மையிலே இது வந்து ரொம்ப நல்லது. சைட்லேயுமே எந்த ஒரு ஓப்பன் இல்லை, இந்த இடத்துலையும் எனக்கு வந்து ஓப்பன் கிடையாது. ஃபுல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணப்போ இப்படி தான் இருக்கும். இது இப்படி லைட்டாக விரிச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஃபேஸில் வச்சுட்டு நம்ம காதில் வந்து மாட்டிடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்பவுமே நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் வந்து மடித்து கூட ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வச்சே யூஸ் பண்ணாதீங்க. இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே இந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு வந்து இருமல் சளி இருக்கோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாஸ்க் எனக்கு அப்புறம் போட்டுக்கிறதே எனக்கு வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என் கையை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ யாருக்கு தேவையோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃபாக வீட்டிலே இருங்க. இப்போ நம்ம வந்து என்னென்ன வதந்தி இருக்குன்றதை பார்க்கலாம். பூண்டு சாப்பிட்டா வந்து கொரோனாலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி வதந்தி இருக்குது. அதெல்லாம் ஃபேக்கு. உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிச்சா கொரோனாலேருந்து தப்பிக்கலாம். அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடித்தா கொரோனாலேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் சிக்கன் சாப்பிட்றனால வந்து கொரோனா பரவுதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து ஃபேக்கான நியூஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு கொரோனா பரவுதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து ஃபேக்கான நியூஸ்ன்னு வந்து சொல்லிட்டாங்க WHO. அடுத்து சூரியன் வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருந்தால் நம்ம கொரோனா வந்து இறந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பொய்யான தகவல். அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ், டிக்டாக்கர்ஸ் வந்து கொரோனாவை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஆனால் சீரியஸாக எடுக்காதனால தான் இட்டாலியில் இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரே நாளில் 300 சம்திங் பேர்னால் இறந்து போனது இதனால தான், சீரியஸ் எடுக்காதனால தான். நேற்று பார்த்திங்கன்னா கொரோனானால இந்தியாவில் 236 தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன் 324 வந்து பாதிப்பு வந்து இருக்குதுன்னு வந்து போட்டிருக்காங்க. 5 பேர் தான் வந்து இறந்ததாக சொன்னாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் வந்து யாரோ இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுனா, இந்த N95 அப்படின்ற மாஸ்க் வந்து இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்புறம் டெட்டால் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், 20 செகண்ட்ஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதெல்லாம் வந்து யோகி பாபு வந்து சொல்லியிருக்காரு. பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஏன் வருதுன்னா, இம்யூன் பவர் கம்மியாக இருக்கனால தான் அட்டாக் ஆகுது. இந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சாப்பாடு வந்து சாப்பிடுங்க. நம்ம ஏன் இன்றைக்கி வந்து உள்ளே இருக்கோம் அப்படின்னா, கொரோனா வந்து காற்றுல இருக்கும், அது வந்து அழிஞ்சிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக என்னன்னு தெரில. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து டாக்டர்ஸ்க்கு, அப்புறமேட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த துப்புரவு தொழிலாளி இருக்க அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்பவுமே மனசு வேணும். கவர்மெண்ட் வந்து இப்போது ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வீடியோ எடுக்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நடந்துட்டு இருக்காங்க. சீரியஸ்னஸ் தெரியாமல் அங்கிட்டு போகிறதும் இங்கிட்டு வரதும் பைக்கில் போகிறதும் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளாவது நம்ம கோஆப்ரேட் பண்ணி வீட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்க நம்ம ஓரளவு காப்பாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கோமே. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வீட்டில் இருங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் வெளியே போகாதீங்க. உங்களுக்கு கொரோனா அந்த மாதிரி ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா பயப்படாமல் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைவேட்லேயுமே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போங்க. பயப்படாதீங்க. நம்ம கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் அந்த வைரஸ்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ நம்ம ஃபைட் பண்ணியே ஆகணும் அந்த வைரஸ்கிட்ட. எல்லாருமே சேஃபாக வீட்டில் இருங்க. அப்படின்னு வெளியே போனால் எதையும் தொடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. வெளியே யாரும் போகாதீங்க. தேங்க்யூ ஆல்.